அவர் அமரரான போது அவருடைய அந்த உடம்பு வந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான பேர் அவரை அப்படியே பார்க்கறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தொலைக்காட்சி கொஞ்சம் தான் இருக்குது. வானொலியில் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதோ அவருடைய அந்த உடலை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. இப்போ இருக்கிற அந்த சமாதி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. அந்த உடனே சந்தன பெட்டியை மண்ணை தோண்டி இப்படி இறக்க போகிறாங்க. பேராசிரியர் ஐயா ஞானசுந்தரம், ஞானசுந்தரம் இன்னைக்கு இருக்கார் நம்மளோட. அவர் அந்த வர்ணனை பண்ணுறாருங்க. அவர் என்ன வர்ணனை பண்ணார் தெரியுங்களா? இத்தனை நாட்களாக மண்ணுக்குள்ளிருந்து தான் தங்கம் எடுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். முதலில் ஒரு தங்கத்தை மண்ணுக்குள் புதைக்கிறோம். அவர்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர்னு சொன்னால், இதை கேட்டுக்கிட்டு இருந்த வானொலியில் தாங்க கேட்டோம். கேட்டுக்கிட்டு இருந்த அன்னைக்கும் இந்த குரல் ஒழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ ஒரு பெரிய பெருமைங்க. பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னா, தெய்வத்தோடு ஒப்ப குணமுடைய புரட்சி தலைவர்களுடைய புகழுக்கு காரணம் அரசியல் வாழ்க்கை தான் என்று பேசுமாறு